விபாவோட உண்மை வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. டிவி ரிமோட் ஆன் பண்ணதும் பிரேக்கிங் நியூஸ் இதுவா தான் இருந்தது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் ரொம்ப கெட்டவன் நினைக்கிறியா? டிசிபி அண்ட் விபா தத்தாவோட ஸ்கேண்டல் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்திருக்கு. எங்க சேனல்ல நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் விபா தத்தாவோட அம்மா சூசைட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. போக போக ஜஸ்டிஸ் ஃபார் விபாவோட எதிர்பார்ப்பு விச் ஹண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. நேத்து வரைக்கும் விக்டிமா இருந்த விபா இன்னைக்கு வில்லனா மாறிட்டா. இந்தியாவோட கலாச்சாரமான மருமகனை கொண்டாடப்பட்டவ இன்னைக்கு கேவலமானவளா மாறிட்டா. இப்போ விபாக்காக யாருமே நியாயம் கேட்க முன் வரல. ஒரே ராத்திரியில மொத்த இந்தியாவும் விபாவோட நியூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிசிபி கைட்டோண்டேவால பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண முடியாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இல்லனா அவரும் விபா மாதிரி சில பேரோட வாழ்க்கையில தடையா இருந்திருக்கலாம். நீங்களே பாத்தீங்கல்ல, நாங்க உண்மையை வெளியே கொண்டு வந்ததால நடைமுறையை மட்டும் இல்ல இந்த நாட்டையே உலுக்கி வச்சிருச்சு. பாத்தீங்கல்ல, ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய உண்மைகள் சீக்கிரம் வெளியே வரும். இப்ப காட்டுக்குள்ள வேட்டையாடுறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. வேட்டையாடப்படுற நிலைமையில இருந்தது நான் மட்டும்தான். ரெபுடேஷன், ட்ரஸ்ட், எல்லா மரியாதையும் போச்சு. எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இன்ஸ்பெக்டர் ஆம்ரே. க்ளோஷர் ரிப்போர்ட் வரைக்கும் ஃபைல் ஆயிடுச்சு. பேப்பர் ஒர்க் கூட முடிஞ்சிடுச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா உன்னால, உன்னுடைய இந்த ஒரு ஸ்டண்டால மொத்தமா சொதப்பல் ஆயிடுச்சு. டோன்ட் யூ கெட் இட்? என்னோட ஸ்டண்டா? யூ நோ வாட் ஐ மீன். கிளிப்ஸ் இப்போ சேனல் கிட்ட இருக்கு. இப்போது வாட்ஸ்அப் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கிளிப்ப சொசைட்டியோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காங்க. இவ்வளவு அலட்சியமா யாராவது டியூட்டி பார்ப்பாங்களா? நான் என் டியூட்டியை தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். உண்மையை இன்னும் தேடிட்டு இருக்கேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார். அதை மறைக்கிறது கிடையாது. அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணல. உங்க மாமியார் தான் அப்லோட் பண்ணிருக்காங்க, உங்க ஹஸ்பண்டோட மொபைல்ல இருந்து. இன்னசென்ட் மாதிரி நடிக்காத. திஸ் இஸ் கிராஸ் நெக்லிஜென்ஸ். என் ஹஸ்பண்ட் என் கூட என் வீட்ல இல்ல சார். அவங்க பண்ண இந்த வேலைக்கு நான் பொறுப்பாக முடியாது. சோ நீ எந்த தப்பும் பண்ணலையா? நீ எந்த எவிடன்ஸையும் மறைக்கலையா? டிசிபி ஆனந்த் காய்தோண்டே தான் மகளோட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னோட சர்வீஸ் துப்பாக்கியால தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனா இது உன்னோட ஃபால்ட் இல்லைன்னு சொல்ற. உனக்கு கொஞ்சமாவது வருத்தங்கிறது இருக்கா? டிசிபி வர்தே எல்லாருமே பொய்யானவங்க தான். ஐ டோன்ட் நோ. நான் ரொம்ப கலைச்சு போயிட்டேன். நீ ரொம்ப பெரிய ஆளுங்க கிட்ட மோதிட்டு இருக்க. அத நினைச்சு கண்டிப்பா வருத்தப்படுவேன். Did you realize that? என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? Not yet. ஆனா you are suspended pending inquiry. எவ்வளவு நாளைக்கு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம். உனக்காக என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த ஆபரேஷன்ல நீ தனியா இல்லன்னு எனக்கு தெரியும். நீ யாரு கூட சேர்ந்து பிளான் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடு. இந்த சஸ்பென்ஷன் லெட்டர் எங்கேயே கிழிச்சு போட்டுட்டு உன்னோட வேலையை நீ கண்டினியூ பண்ண. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ கிளிப் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன தோணுது சார்? என்கிட்ட இந்த வீடியோ கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல நான் பெரிய ஆளுங்க கூட மோதுறேன்னு. அதனால வருத்தப்பட போறது நான் இல்ல. வாழ்க்கை நிறைய தடவை நம்மள ஒரு திருப்பத்துல கொண்டு வந்து நிறுத்திரும்.
அப்ப நாம உருவாக்கின வலைக்குள்ள மாட்டிப்போம். இதே மாதிரி ஒரு வலையில தான் நானும் மாட்டிக்கிட்டேன். அதனால தான் எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம் வந்துருச்சு. இந்த உலகத்துல விபாவோட செய்தி மத்தவங்களுக்கு வேணும்னா பழசா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விபாவோட செய்தியில இருக்கிற உண்மையை வெளியில கொண்டு வரதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன இது? என்ன ஆச்சு? சஸ்பென்ஷன், பெண்டிங் என்கொயரி. அப்படின்னா இந்த கேஸ் விஷயமா தான் நீயும் பவன் சாரும். ப்ளீஸ் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. இல்லைன்னா எதையும் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? என் மேல நம்பிக்கை இல்லாம தானே அந்த கிளிப்பிங்க பத்தி என்கிட்ட சொல்லல. என்ன உன்னால நம்ப முடியல? ஆனா அந்த பவன் சாரை மட்டும் உன்னால நம்ப முடியுது. சொல்ல, ஏன்? ப்ரமோஷனுக்காகவா இல்ல வேற ஏதோ இருக்கா? ஏய் ஷோபா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல இல்ல. இல்ல இல்ல அதித்தி, நீ பழைய அதித்தி கிடையாது. உன்னை நீயே போய் கண்ணாடியில பாரு. நீ மொத்தமா மாறி இருக்கன்னு உனக்கே தெரியும். ஷோபா ப்ளீஸ். ஷோபா நில்லு ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஷோபா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லல. இன்னைக்கு அவங்களால தான் எனக்கு சஸ்பென்ஷன் ஆயிருக்கு. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என்னால உனக்கு எந்த ரிஸ்க்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். கேன் யூ ட்ரஸ்ட் மீ? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். என்ன விடுங்க சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? மருமகளே, அதித்தி, என்னை விட சொல்லுமா. ஏதோ தெரியாம முட்டாள்தனமா பண்ணிட்டேன். என்னை விட சொல்லுமா. அதித்தி, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? என்ன விடுங்க. விடுங்க சார். நான் தப்பு பண்ணல சார். விட சொல்லுமா. கேளுங்க சார். அதித்தி, சார், வினோத், என்ன பண்றாங்கன்னு நீங்க பயப்படாதீங்க. நான் அதித்தி கிட்ட சொல்லு. நான் பேசுறேன். நீங்க பயப்படாம இருங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல ஷோபா. மருமகளே, என்ன காப்பாத்துமா. சார் ஒருவரே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாத. என்னோட ஃபேமிலி ஜெயிலுக்குள்ள போயிடுச்சு. என்னோட வேலைக்கும் ஆபத்து. அப்ப கூட எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்பவே முக்கியமா இருந்தது. விபாவோடது சூசைடா இல்ல மர்டரா? யாருக்காவது என் மேல அக்கறை இருக்கா? கொஞ்சமாவது இருக்கா? No one cares. No one cares. பணம் கிடைச்சிருச்சுனா, ஃபேம் கிடைச்சிருச்சுனா அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன வேணும்? டோட்டல் ஃப்ரீடம். இந்த வாழ்க்கையில இருந்தோம், இந்த உலகத்துல இருந்தோம். யாரோ 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 இங்க இருக்காங்க. யாரோ யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு எல்லாமே தெரியுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. I will kill myself. நான் அவங்கள ஜெயிக்க விட மாட்டேன். கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேன். I will kill myself. அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்கல்ல. I will kill myself. நான் என்ன கொன்னுடுறேன். இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அந்த 4GB இன்கரப்டட் பார்ட்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்று பண்ண. 4GB டீக்ரிப் பண்ண முடியாம இருக்குல்ல, அதை உடனே டீக்ரிப் பண்ண. அதுல நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு என்னோட கட் சொல்லுது. என்ன உண்மை அது? விபாவோட இறப்புக்கு அப்புறமும் எந்த விஷயம் ரகசியமா இருந்துச்சு? என்ன சொல்ற? கோவிந்த், கோவிந்த் சார், உஜ்வல் காந்த், பண்டி, விபாவோட பிரதரும் அவங்க பேர்ல லோன் வாங்கியிருக்காரு. எல்லா பக்கத்துல இருந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க. விபா, எனக்கு இது வேணும். விபா, I want this. I want that. பொறுப்புக்கு பசங்களா, எனக்கு என்ன வேணும்னு ஒரு தடவையாவது கேட்டீங்களாடா? அவங்களுடைய இறப்புல அவங்களோட பிரதர் உஜ்வல் கூட இன்வால்வ் ஆயிருக்காரா? யார் மேல சந்தேகம் இருந்துச்சோ அவங்க எல்லாம் ஒரு பகடக்காய் மட்டும் தானே என்னோட கட் ஃபீலிங் சொல்லுச்சு. அவங்கள சஸ்பெக்டா ஆக்கி ஈஸியா இந்த கதையில ஃபிட் ஆக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே இந்த கதையை உண்மையா மாத்திட்டாங்க. நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். ஓடி ஓடி கழிச்சு போயிட்டேன். என்னுடைய ரூபினாவுடைய லிஸ்ட்ல இருக்கியா? என்ன? She is a friend.